இன்னைக்கு நாம 2024 வருஷம் ரிலீஸ் ஆன வெல்கம் பிக்கரி அப்படின்ற ஒரு இந்தியன் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொண்ணு என்னன்னா ஜிமிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணை ஹீரோ லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. ஆனா முதராத்திரில அந்த பொண்ணுக்கு பத்தி மாமியாக்காரி அந்த இடத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் ஹீரோக்கு இந்த வீட்டுல வந்து பாத்துனா ஏகப்பட்ட மருமகள் இருக்கிறது தெரிய வருது. அது என்ன ஏதுன்ட்டு ஹீரோ கண்டுபிடிக்க பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முயற்சி பண்றாரு. அதுக்கு அடுத்தது ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா அப்படின்ற இந்த வெப் சீரிஸோட மீதி கதையே. இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா சீரிஸ் முழுக்கவே அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு சீரிஸை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு சீரிஸோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம். முதல் எபிசோட் தொடக்கத்திலேயே ஒரு லேடி என்ன பண்றாங்க, நல்லா உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இங்க பாரு, இந்த ஊர்லயே ரொம்ப அழகாகவும் அதே மாதிரி புத்திசாலியாகவும் இருக்கிறது உன்னோட பையன் மட்டும்தான். சோ அந்த பையனுக்கு எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த பையனோட அப்பா என்ன சொல்றான்னா, இல்லங்க நீங்க நினைக்கிற மாதிரி என் பையன் கிடையாது. அவனுக்கு அந்த விபரம் எல்லாம் பத்தாது. அதோட என் பையன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, அவனை குடுனா குடுத்தணும், அதை விட்டுட்டு பேரெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையனை விற்கிறதுக்காக அப்பங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பேசி பேரம் பேசி முடிக்கிறாங்க. அப்பங்காரக்கு என்ன சொல்றானா, என் பையனை படிக்க வச்ச செலவிட இது ரொம்ப கம்மி தான், பட் பரவாயில்ல நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம என் பையனோட உண்மையான வேலையை நான் சொன்னா கண்டிப்பா உங்களால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு அந்த இடத்தை விட்டு போறான். இதை வந்து பார்த்தா அந்த லேடி சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே டைட்டில் கார்டை போட்டு நம்மள கதைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு முதராத்தி நடக்கிற ரூமை காட்டுறாங்க. ரூம்குள்ள ஹீரோ வந்து கடுத்தது ஹீரோனை பார்த்துட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாரு. ஒன்ன மாதிரி ஒரு அழகனை பார்த்ததே கிடையாது. கட்டுனா பொண்ணை தான் கட்டணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கல்யாணமும் நடந்து போயிட்டு இந்த ஒரு நாளுக்காக, குறிப்பா சொல்லணும்னா முதராத்திரிக்காக நான் 27 வருஷமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு அந்த பொண்ணு போட்டிருக்க கார்டை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதை எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்கா. ஏய் என்னப்பா அப்படி பண்ணிட்டு இருக்க, கல்யாணத்தப்ப பார்த்தது உன் முகத்தை, இப்போ முதராத்துல உன் முகத்தை பார்க்காம இப்படி முகத்தை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பாட்டாவை எடுக்கிறதுக்கு திருப்பியும் தடுக்கிறாங்க. அட நான் உன் புருஷன் தானே, எதுக்கு வெக்க பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எதுக்குமே அந்த பொண்ணு பதிலும் சொல்ல மாட்டாங்க, அந்த முக்காடும் எடுக்க மாட்டாங்க. இதனால கருப்பான ஹீரோ என்ன பண்றாரு, வலுக்காட்டமா அந்த துப்பாட்டாவை எடுக்கிறப்ப அப்பதான் தெரியுது அது வந்து பாத்தீங்கன்னா அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு கிடையாது. அதுக்கு பத்தி அந்த பொண்ணோட அம்மா, அதாவது முதல் சீன்ல பேரம் பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த லேடி நின்னுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எங்க நீங்க என்னங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு தானங்க இங்க இருக்கணும், நீங்க போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனை சாட்டிஸ் பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப நீங்க போறீங்களா இல்ல இதை பத்தி உங்க பொண்ணு கிட்ட சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப என்னோட பொண்ணு எல்லாம் இங்க வரமாட்டா, சோ இன்னைக்கு நைட்டு உனக்கு எனக்கு தான் முதராத்திரி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன், ஆனா நீங்க என்னமோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இங்க பாரு, இன்னைக்கு நைட்டு ஜிமிக்கி உன் கூட இருக்க மாட்டா, அதுக்கு பத்தி கவிதா இருப்பா, கவிதாவை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா கவிதா. இல்லங்க எனக்கு பிடிக்கல அப்படின்றப்ப என்ன பாரு, என் உடம்ப பாரு, இதுக்கு அடுத்ததுமா என் பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப இவனு வந்து பார்த்தா லைட்டா அவங்கள பார்த்துட்டு இருக்கான். வா அப்படின்னு சொல்லி கூப்பிடறப்ப அவனுக்கு இது சுத்தமா பிடிக்கல, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறான். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவனை 2 அரைஞ்சு தன்னோட பழிக்கு கூட்டு வர பாக்குறாங்க. அப்பயும் வந்து பார்த்தா ஹீரோ மயங்க மாட்டான். இதனால கருப்பானவங்க என்ன பண்றாங்க, வலுக்கட்டமா ஹீரோ கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா சம்பவம் பண்ணி முடிஞ்ச அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றாரு, மறுநாள் காலையில சூரியன் உதிச்சதுமே நேரா தான் பொண்டாட்டி தேடி அந்த வீட்டு மாடியிலிருந்து படிக்கட்டோட கீழே இறங்கி தேடிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு ரூமா போயிட்டு ஜிமிக்கி இங்க இருக்கியா, ஜிமிக்கி எங்க இருக்க, ஜிமிக்கி ஜிமிக்கி அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காரு. ஆனா அந்த வீட்டுல அந்த பொண்ணு இருக்கிற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்க மாமியாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு பயத்தோட தான் தேடிட்டு இருக்காரு. கிச்சன் வரைக்குமே வந்துட்டாரு, அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியல. அப்போ வந்து பார்த்தா கிச்சன்ல ஒரு டோரை சாத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த கதவை திறந்தா கண்டிப்பா அந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க பாக்குறாரு. அப்போ வந்து பார்த்தா அது கொல்லப்புறத்துக்கு போற வழி அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அங்கேயாச்சும் இருப்பாளா அப்படின்னு சொல்லி தேடி பாக்குறப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நின்னுட்டு ஜிமிக்கி நீ எங்க போயிட்ட, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கே செம்ம அழகா இருக்காங்க. ஒருவேளை இவங்க தான் ஜிமிக்கியா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுதான் கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிமிக்கியோட அண்ணி போல இருக்கு. அங்க வந்ததுமே மாப்பிள்ளை கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, என்ன மாப்பிள்ளை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இவரு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்த விஷயம் பெல்ல தெரியக்கூடாது அப்படின்றக்காக, இல்ல நீ வீட்டை சுத்தி
பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டை தானே சுத்தி பார்க்கணும், நான் பாறேன், நான் சுத்தி காட்டுறேன், இந்த வீட்டை எங்க மேடு பள்ளம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அவங்க டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க. இது அவருக்கு புரிஞ்சிட்டு போல இருக்கு. இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எங்க போறீங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்கிறப்ப, நேத்து நைட்டு உங்க மாமியாருக்கு எவ்வளவு மார்க் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, ஆமா இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நேத்து நடந்தது இந்த ஊருக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இங்க பாருங்க நேத்து நடந்தது வெறும் ஆஸ்டன் மட்டும்தான், அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி அவங்கள விட்டு நீ என்ன பயன்படுத்திக்கோ, நான் உனக்கு ஃபுல் கோஆபரேட் பண்றேன், நீ எனக்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த விஷயத்தை பத்தி பேச பிடிக்கல, நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமை விட்டு வெளில போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னிக்காரி என்ன சொல்றானா, போ எங்க போற, ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாள் என்கிட்ட மாட்ட தானே போற அப்படின்ற மாதிரி அவங்க வில்லத்தனமா பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டி முதல் எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது எபிசோட் தொடக்கத்திலே ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அந்த காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணை ஹீரோ ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றானா, ஒரு இடத்துல மிளகாத்துல காய வச்சிட்டு இருக்கா. இப்பதான் ஜிமிக்கி ஹீரோனை பார்த்ததுமே ஹீரோக்கு என்ன பண்றானா, ஜிமிக்கி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நேத்து நைட்டு முதராத்திரி ரூம்ல உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, அதை விடு, காலைல உங்க அண்ணி என்ன அப்படி பேசிட்டு இருக்காங்க, நீ எங்க போன, இங்க என்னதான் நடக்குது, உன்னை நைட்டு ஃபுல்லா தேன, அது மட்டும் இல்லாம விடிஞ்சு தேன, நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, நேத்து நடந்தது காலை நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, எனக்கு கல்யாணமே பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டும் ஹீரோ லைட்டா முழிச்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி நினைக்கிற, ஆனா எனக்கு ஏற்கனவே 2-3 வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டும் ஹீரோக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிட்டு, நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எங்க அம்மா சொல்றத நீ கண்டிப்பா கேளு, எதையுமே தடை பண்ணாத, ஒரு வேளை நீ எதையுமே கேட்காம இருந்தினா ஏதாச்சும் நடந்துரும், அவங்க எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணு, அப்படி அக்செப்ட் பண்ணினா நம்ம 2 பேரும் பொண்ணா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அன்னிக்காரியும் ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வாசல் உட்காந்துட்டு பத்தல் இடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மாமியாக்காரிக்கு என்ன பண்றாங்கன்னா, தான் பொண்ணு கூட்டு ஒரு பைய கொடுத்து அதை உள்ள பை அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. அவங்க போன கடுத்தது நேரா அன்னிக்காரி கிட்ட வந்து, என்னத்த வத்தல இடிச்சிட்டு இருக்க, வர காரமே பத்த மாட்டேனது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அன்னிக்காரி என்ன சொல்றானா, ஆமா இங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காரம் பிடிக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்றது அப்படின்றாங்க. அதோட மாமியாக்காரி கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க, வீட்டுக்கு ஒரு புதுசா ஒரு இனிப்பு பலகாரம் வந்திருக்கல, அதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, அதை கேட்டதும் மாமியாக்காரி செம்மையா கடுப்பாயிட்டா, இன்னும் அந்த ஸ்வீட்டை நானே சாப்பிடல, அதுக்காட்டி நீ என்ன அலைஞ்சிட்டு இருக்க, உன்னோட உணர்ச்சியை கட்டுப்படுத்து, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன மீறி இங்க எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு அன்னிக்காரிக்கு என்ன சொல்றானா, இங்க பாப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, உடனே கடுப்பான மாமியாக்காரி என்ன பண்றா, இங்க பாரு உரல குத்திட்டு இருக்கல, இதே உரல பொண்ணை போட்டு நான் இடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, உடனே மாமியாக்காரி கிட்ட அந்த உரல கொடுத்து எங்க இடிங்க பாப்போம் அப்படின்ட்டு இவங்க திமிரா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னிக்காரிக்கு என்ன பண்றானா, வீட்டு கொல்லப்புறத்துல உட்காந்துட்டு யாருக்கோ போன் பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ பாரா. ஹீரோ வந்து கடுத்தது, என்ன மாப்பிள்ளை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் சாப்பிடமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லங்க எனக்கு எது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே போனை கட் பண்ணிட்டு, எது வேணாமா, உனக்கு வந்து பார்த்தனா குடுக்கறதுக்கு பால் பழம் அப்படின்ட்டு ஏகப்பட்டது ரெடியா இருக்கு, ஆனா நீ எதுவுமே சாப்பிட மாட்டற, என்னதாண்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, உடனே ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு இப்போதைக்கு உங்க போன் தான் வேணும், தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, உடனே இந்த பொண்ணு என்ன பண்றா, சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அப்போ வந்து பார்த்தா ஹீரோ கை நீட்டி போறப்ப டக்குன்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த போனை தன்னோட ஜாக்கெட்ல வச்சிட்டா. இதை ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. இன்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்றப்ப, வேணும் தானே எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இவனு வந்து பார்த்தா கை அந்த பக்கம் எடுத்துட்டு போறான். பட் அவனால அந்த போனை எடுக்க முடியல. அதனால என்ன பண்றானா, எங்க இப்படி பண்றீங்க, ஒரு எமர்ஜென்சி தானங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, உனக்கு என்னோட போன் வேணும், ஆனா எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி அந்த அன்னிக்காரி சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு நீ வந்து பார்த்தா என் கூட பொண்ணாரு, நான் உனக்கு நீ என்ன கேட்கறியோ தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. இந்த பொண்ணு வந்து பார்த்தா இவங்க கிட்ட ரொம்ப நேரமா டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா மாமியாக்காரி கூப்பிட இந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனை ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணை பிடிச்சனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவன் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளை இருக்கிறதுக்கே ஒத்துக்குப்பான். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது சுத்தமா நடக்கவே இல்லை. ஒருவேளை அந்த பொண்ணு கூட இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா கிரண் என்ன பண்றாங்க, குப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேல வந்து பார்த்தா யாராவது தண்ணி தெளிச்சு மசாஜ் பண்ண போறாங்க. அது வேற யாருமே கிடையாது, அன்னிக்காரி தான். அப்படி மசாஜ் பண்ணும்போது என்ன சொல்றானா, வர வர உடம்பு கிளம்ப தன்மை குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அன்னிக்காரி கேட்கிறா. இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிட்டு, ஐயோ சாரிமா 3 வாட்டி கல்யாணம் ஆயிட்டு, ஒரு வாட்டியாச்சும் புருஷன் கூட அப்படி இருந்தா தானே உனக்கு எல்லாமே சரியா போகும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்போதைக்கு அந்த விஷயத்தை பார்த்து நான் பேசி வரும்ல, அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஏய் என்ன பேசி வரும்லன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கையை நீ வீணாக்கிட்டு இருக்க, அது உனக்கு புரியுதா புரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இங்க பாருங்க நீ நான் எது
பண்ணாலும் நம்மளோட நல்லதுக்காகத்தான் பண்றேன், ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அன்னிக்காரிக்கு செம்ம கடுப்பாகுது இப்ப பேச பேச. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு மசாஜ் விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண கிரண் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்புறம் சுட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ கிட்ட கிரண் ஒரு விஷயத்த கேக்குறாங்க. டேய் என்னடா அப்படியே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நைட்டு முழுக்க உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், ஆனா நீ வரவே மாட்ற. உங்க அம்மாவும் உங்க அண்ணியும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க, என்ன அடையணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது? நான் உனக்கு உண்மையா லவ் பண்ண, ஏன் இந்த மாதிரி என்ன ஏமாத்த பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஹீரன் என்ன சொல்றாங்கன்னா, ஏய் உனக்கு இது எது சொன்னாலும் புரியாதுடா, நான் உனக்கு வேணும்னா எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ தன்னோட பெட்ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி ஃபுல் ஃபார்ம்ல அவங்க மாமியாக்காரி உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்ததுமே ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப மருமகனை கூட பார்க்காம மாமியாக்காரி என்ன பண்றானா, பாரு நான் சொல்றதை கேட்கலனா உன்னை நசுக்கி போட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே கடுப்பான ஹீரோக்கு என்ன பண்றானா, பண்ணுவ புகை தானே பிடிச்சிட்டு இருக்க, புடி இன்னைக்கு நைட்டு இங்க 2 புகை எரிய போகுது, ஒன்னு நீ பிடிச்சிட்டு இருக்கிறது, இன்னொன்னு நீயே தான், உன்னை இன்னைக்கு என்ன பண்ற மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. மாமியாக்காரி வந்து பாத்திரம் மருமகனை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ வந்து பாத்திரம் அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருக்க. அப்படியே வந்து பாத்திரம் 2வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 3வது எபிசோட் தொடக்கத்திலேயே ஹீரோக்கு என்ன பண்றானா தாம் மாமியார்காரி கூட நைட்டு முழுக்க சம்பவம் பண்ணி முடிக்கிறான். சம்பவம் பண்ணி முடிச்ச அடுத்தது மறுநாள் மாமியாக்காரிக்கு என்ன பண்றானா வீட்டு வாசல் உட்காந்துட்டு ட்ரக் வித்துட்டு இருக்கான். அப்ப அந்த டீலர் கிட்ட என்ன சொல்றானா, இன்னைக்கு வந்து பாத்திரம் சரக்கு செம்மையா இருக்கு, அதனால கொஞ்சம் பணத்தை அதிகமா கேளு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஓகேங்க நான் கண்டிப்பா அதை பத்தி கேட்கறேன், ஆனா நீங்க அதுக்கு வந்து கிளாரிட்டி ஒன்னு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து அவன் போன அடுத்தது அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா வந்துட்டு என்ன சம்பந்தமா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவனை பார்த்ததும் மாமியாக்காரி செம்மையா கடுப்பாகிட்டு, அம்மா யாரை கேட்டு இந்த இடத்துக்கு வந்த, என்ன கேட்காம வரத்துக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நீங்க அப்படி கிடையாதுங்க, உங்களுக்கு புதுசா ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். கிஃப்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, என்னோட தூரத்துல ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் பையன் பேரு சையத், அவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டு வந்திருக்கேன், அவன் ரொம்ப அழகாவும் ஸ்மார்ட்டாவும் இருப்பான், நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சையத்னு சொல்லி கூப்பிடுறப்ப அவன் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்ததுமே மாமியாக்காரி பாய பொழந்துட்டு நின்னுட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்ததா ஹீரோக்கு என்ன பண்றான், இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட போனோம் அப்படின்ற மாதிரி ரூம் குள்ளே இருந்துட்டு அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஆனா கதவு திறந்து போக மாட்டான். அப்ப என்ன பண்றாங்கன்னா சையத்தை உள்ள போக சொல்லிட்டு மாமியாக்காரிக்கு என்ன பண்றான், தன்னோட சம்மந்தி கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோக்கு என்ன பண்றான், வெளியே வந்துட்டான். வெளில வந்து அவங்க அப்பா கூட்டிட்டே வர காட்டியும் அவங்க அப்பா கார்ல ஏறி போயிட்டான். இப்போ வந்து பார்த்தனா ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னிக்காரி நல்லா படுத்திருக்கா. அப்படி படுத்துட்டு இருக்கும் போது பின்னாடி போய் ஒருத்தன் கண்ணை பொத்திட்டு நான் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப, யாரு டிராமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லைங்க அப்ப யாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நான் தான் சையத்து, என்ன ஞாபகம் இருக்கா, அண்ணனோட கல்யாணத்துல பார்த்தோமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமாவா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல நான் வந்து அண்ணனோட மாமியாரை பார்க்கணும்னு சொல்லி வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போறப்ப உங்களையும் பார்த்துட்டு போலன்னு சொல்லி வந்தேன், ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து பார்த்தனா மாமியாக்காரி வந்துட்டு, நான் என் பொண்ணு கூட்டிட்டு வெளில போறேன், நீங்க 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா ஒரு 2 பொண்ணுங்களா வாட்சு உமனா விட்டுட்டு போறாங்க. இதுக்கு அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றான், நேரா தான் தம்பியான சையத்து கூட்டு பேசிட்டு இருக்கிறான். சையத் அண்ணனை பார்த்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறப்ப, அவனை பார்த்துட்டு ஒரு 2 நாள் இங்க தங்கிட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கான் அப்படின்றப்ப, டேய் நீ தெரியாதனமா ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டடா அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நீ நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் சந்தோஷமா கிடையாது, என்னோட முதராத்துல என்ன ஆச்சு தெரியுமா, அது மட்டும் இல்லாம அன்னிக்காரிக்கு என்ன பண்றா தெரியுமா, என் பொண்டாட்டியை நான் பார்த்தே பல நாட்கள் ஆகுதுடா அப்படின்ட்டு நடந்துக்கு எல்லாத்தையுமே ஹீரோ 1 by 1 சொல்லிட்டு இருக்கிறான். அதுக்கு சையத் வந்து பார்த்தா, டேய் நல்லதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க, கட்டின பொண்டாட்டியை தவிர மத்த எல்லாரும் என் கூட ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இருக்கட்டுமே நம்ம ஒரு ஆண் இதான ஆசைப்படுவான், அது நடக்கிறப்ப நம்ம எதுக்கு வெளில போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே ரசா நீங்க நான் இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டேனா வெளில போனா கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க இருக்கிறதோட வெளில போய் கஷ்டப்படுறது எனக்கு எவ்வளவோ மேல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக பாக்குறான். ஹீரோ வெளில போன அடுத்தது சையத் என்ன சொல்றானா, அடப்படா முட்டாள், நான் வந்ததே உன் மாமியார் உன் அண்ணி உன் பொண்டாட்டி இவங்க 3 பேரு கூடயும் பொண்ணா இருக்கத்தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் வந்திருக்கான் போல இருக்கு. கட்பான ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா, இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டோட வெளிப்பக்கம் போயிட்டாரு. வெளில போனது எந்த பக்கம் போகணும்னு சொல்லி தெரியல, அதனால ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பக்கம் போறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு வாட்ச் உமன் நிக்கிறாங்க. சரின்ட்டு ரைட் பக்கம் போறாரு. பார்த்தா அங்கே ஒரு வாட்ச் உமன் நிக்கிறாங்க. இப்போ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பசமா மாட்டிக்கிட்டாரு. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா அது நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றது ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிட்டு, ஆனா இங்க இருந்து தப்பிக்கணும்னா பக்காவா ஒரு பிளான் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. சையத்
சையத் நம்ம கூட இருக்கான்ல, அவங்க கிட்ட ஏதாச்சும் ஐடியா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணி பேசணும், அப்படி போன் பண்ணி பேசினாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கிறான். கட் பண்ணா நேரா போயிட்டு அந்த அண்ணியோட பெட்ரூம்ல போய் போனை தேடிட்டு இருக்கான். அந்த ரூம் முழுக்க தேடிட்டான், போன் எங்கேயுமே காணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரோ இருக்கு. அந்த பீரோ மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி பர்ஸ் இருக்கு. அந்த மணி பர்ஸ்க்குள்ள கண்டிப்பா போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் தேடி பாக்குறான். பட் அந்த இடத்துல போனை காணும். எங்க இந்த பொண்ணு போனை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அன்னிக்காரிப்பு வந்துட்டு என் கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தரா. நான் நினைச்சா கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உனக்கு என்ன ஹெல்ப்போ அதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு போன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். போன் போடணும்னா நீ என் கூட போனா இருக்கணும், அப்பதான் போனை தருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க மாமியாருக்கு அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கீங்க, இதனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவளால தான் என் புருஷன் இந்த வீட்டை விட்டு ஓடி போனா, அவளை பழி வாங்கணும் அப்படின்னா அது உன்னால தான் முடியும், அதான் உன் கூட இருக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, என்னோட ஹெல்ப் தேவைனா என் கூட இருக்கணும், ஆனா நீ ஏற்கனவே என் கூட இருக்கிறதுக்காக ரெடி ஆயிட்ட போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. ஹீரோ வந்து பார்த்தனா எனக்கு ஒன்னும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போயிட்டான். இதனால அன்னிக்காரிக்கு என்ன பண்றா, செம்ம கடுப்பா நின்னுட்டு இருக்கா. அப்படியே வந்து பார்த்தா 3வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 4வது எபிசோட் தொடக்கத்திலேயே அன்னிக்காரி என்ன பண்றா, செம்ம கோவத்தோட நின்னுட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தனா அவ பின்னாடி யாரோ ஒருத்தவங்க கை வைக்கிற மாதிரி தெரியுது. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் கிடையாது, கோச்சிட்டு போன ஹீரோ தான் வந்துட்டான் போல இருக்கு. வந்த கடுத்தது அந்த அன்னி கூட வந்து பார்த்தனா சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே சம்பவம் பண்ணி முடிச்சதும் நீங்க கேட்டதை நான் கொடுத்துட்டேன்ல, எனக்கு போன் கொடுங்க அப்படின்ற மாதிரி அன்னிக்காரி சொல்ல அவளும் போனை கொடுக்குறா. கொடுத்ததுமே போன்ல பேலன்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி வருது. எங்க என்னங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த இடத்துல இன்கமிங் கால் மட்டும்தான் வரும், அவுட் கோயிங் போகாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு செம்ம கடுப்பா போயிட்டு எங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோன் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கிரண் அவங்க பெட்ரூம்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தனா சையத் அவங்கள பார்த்துட்டான். உடனே கிரண்க்கு என்ன பண்றாங்கன்னா, டேய் சையத் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அது ஒண்ணும் இல்ல, நீ உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்தேன், பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எப்படி எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தோம் உங்க அண்ணனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல, ஒன்ன தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதோ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பட் அவன் சுத்த வேஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க அண்ணன் வேஸ்ட்ன்ட்டு எனக்கு தெரியும், இப்போ என்ன கேட்டு போச்சு, எங்க அண்ணன் அப்படி இருக்கட்டும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இருக்கலாம், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அண்ணனை வெட்டி விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஒட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரண் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்ப ஏதாச்சும் தொட்டுக்கிட்டு பார்க்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அட பாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா கிரண் திருப்பி டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கறாங்க. அப்பதான் தெரியுது இந்த பாய்புல கண்டது எல்லாமே கனவு தான் போல இருக்கு, இல்ல நீ உங்களை பார்க்கணும்னு சொல்லி வந்த அப்படின்றப்ப என்னொன்னு பார்க்கணும் அவசியம் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு கதவு பட்டுன்னு சாத்திட்டாங்க. கதவு சாத்தின கழுத்துது அன்னி பாக்குறதுக்கு செம்மையா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோய்க்கு கிரண் அம்மா அன்னிக்காரி 3 பேரும் உட்காந்துட்டு அப்பளத்தை காய போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அன்னிக்காரிக்கு என்ன சொல்றான்னா, மாப்பிள்ள ரொம்ப பதட்டமா இருக்காரு, இந்த வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு மாமியாக்காரி என்ன சொல்றானா, அட வாய் முடு உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா எதுக்கு நீங்க அவரை கூட்டு ஒரு வாட்டி பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி உனக்காக பேசி பாக்குறான் அப்படின்ற மாதிரி அம்மாக்காரி சொல்றா. அப்ப அன்னிக்கும் சிரிக்கிறா ஹீரோனும் சிரிக்கிறா. இவங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்து மாமியாக்காரிக்கு இதுங்க ஏதோ வில்லத்தனம் பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட்டு அன்னிக்காரிக்கு என்ன பண்றா, தன்னோட பெட்ரூம்ல தனக்கு தானே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கா. இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்தா சையத் பார்த்துட்டு இருக்கிறான். சையத் பாக்குறத அன்னிக்காரி பார்த்ததுமே சையத் என்ன பண்றான்னா டக்குன்னு அந்த ரூம் கதவு சாத்திட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு போக பாக்குறான். டக்குன்னு அன்னிக்காரிக்கு என்ன பண்றா, கதவு வந்து சையத்தை உள்ள புடிச்சு போட்டுட்டு அவங்க கூட வந்து பார்த்தா கொஞ்சம் பொண்ணா இருக்கிறதுக்காக ட்ரை பண்றா. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோடையும் இந்த சீசனையும் முடிச்சிட்டாங்க. என்னடா இந்த கதையோட தொடக்கத்திலேயே சையத்தும் அன்னிக்காரியும் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்குள்ள சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியும் 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா, இதுதான் கரெக்டான டைம், இந்த நேரத்துல தான் நம்ம இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாருன்னா வீட்டை விட்டு வெளில போறதுக்காக மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஹீரோ நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோனை பார்த்தோம் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பட்டுன்னு பார்த்தா அந்த பொண்ணு பாலான அறையிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மாடியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கூட யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா அன்னிக்காரி மாமியாக்காரி தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு என்ன கேக்குறான்னா, அம்மா எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், ஏன் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன உங்க பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, பட் அவ கூட குடும்ப நாத்த விடாம நீங்க எல்லாரும் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப அதுக்கு வந்து பார்த்தா மாமியாக்காரி என்ன சொல்றானா, ஏய் குல வழக்கப்படி எங்க கூட நீ 3 வாட்டி சம்பவம் பண்ண கடுத்ததான் என்னோட பொண்ணை உனக்கு கொடுக்க முடியும், நீ இடையில என் பொண்ணு பிடிக்கல இல்ல உனக்கு குடும்ப வாழ்க்கை ஒத்து வரல
வரலன்னு சொல்லி ஓடி போயிட்டேனா என் பொண்ணு பாவம்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நீங்க உங்க பொண்ணை நான் லவ் பண்ணி தானங்க கல்யாணம் பண்ண, ஏங்க நான் விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லணும், போனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இது உங்க அப்பா கிட்ட சொல்லணுமா, உங்க அப்பா தான் பொண்ணை வித்துட்டு போனாரு, அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோக்கு பொண்ணுமே புரியல. ஆமாண்டா உங்க அப்பா தான் பொண்ணை பணத்துக்காக இங்க கொடுத்துட்டு போனாரு, இந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கே நீங்க பார்க்க முடியாதுன்னு வேற சொல்லிட்டு போனாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முதல் எபிசோடுக்கு கூட்டிட்டு போறாங்க. முதல் எபிசோட்ல ஹீரோ அப்பா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வந்திருப்பார்ல, அப்ப கூட சில பணம் வாங்கிட்டு போயிருப்பாரு. அப்ப வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒன்ன மாதிரி ஒரு அப்பனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, பணத்துக்காக பெத்த புலிய கூட விக்கிற பாத்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோவோட மாமியார் சொல்லிருப்பாங்க. அது இவங்க சொல்லி காட்டுறப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நீ நம்ப மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் வேணா உங்க அப்பாவை வர சொல்றேன், வேணா அவர்கிட்டயே கேட்டுப்பாரு, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும், இங்க இருந்து போகணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுறணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே அமைதியா கேட்டுக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோட அப்பா வந்திருக்காரு. அப்பா கிட்ட போயிட்டு ஹீரோ பேசுறாரு, அப்பா இங்க இருந்து என்ன கூட்டிட்டு போப்பா, இங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கப்பா, என்ன இவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறப்ப அதுக்கு ஹீரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு எனக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, ஆனா ஒன்னு இங்க கொடுத்தனால எனக்கு லட்ச பணம் கொடுக்குறாங்க, நான் அதை தாண்டா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளியே நீ என்ன பண்ணிட்டு இருப்பியோ அதை தானே உனக்கு இங்க கிடைக்குது, ஏன் அந்த மாதிரி நீ ஏத்துக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நீங்க டார்ச்சர் பண்றாங்கப்பா, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்ற சையத்து உனக்கு டார்ச்சரா பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அப்படிலாம் பொண்ணிலைக்கே நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். பாத்தியா சந்தோஷமா தானே இருக்கான், நீ ஏத்துக்கணும் மகனே, வாழ்க்கையை ஏத்துக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமியாக்காரி என்ன சொல்றானா, கேட்டில உங்க அப்பா என்ன சொன்னான்ட்டு, இங்க பார் இனிமேட்டு நீ இங்க தான் இருக்கணும், இங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்ற எண்ணத்தை விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அப்பங்கார என்ன சொல்றானா, ஏன் நீ கவலைப்படுற, அப்போ நான் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன், உன வந்து பாத்துட்டு போறனால எனக்கு நிறைய லாபம் கிடைக்குது பாரு, டீயோட பிஸ்கெட் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாம காய்கறி கூட கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்பங்காரன் அந்த இடத்தை விட்டு போறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அங்க இருக்கிற எல்லாருமே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டியே 5வது எபிசோட இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. 6வது எபிசோட் தொடக்கத்திலேயே ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா, மாடியில தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம் சொல்லி போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மாமியாக்காரி என்ன கேக்குறாங்கன்னா, ஆமா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு மருமகனே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, நீங்க தானே சொன்னீங்க உங்க கூட 3 வாட்டி இருந்தா உங்க குல வழக்கப்படி 4வது வாட்டி என் பொண்டாட்டி கூட சேர்ந்து நாங்க குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இல்ல எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அத்தக்காரங்க சொல்றாங்க. அப்போ ஹீரோனுக்கு என்ன சொல்றானா, அம்மா உங்க குல வழக்கம் இதோட முடிஞ்சிட்டு இதுக்கு மேலாச்சும் எங்களை நிம்மதியா வாழ விடுங்க, இந்த இஷ்டத்தெல்லாம் இனிமேட்டு எடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா ஹீரோப்பா முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. அவங்க போனக்கடுத்து ஹீரோக்கு என்ன பண்றானா, தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்காரு. அப்படிங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப மேலேந்து வந்து பாத்தீங்கன்னா மாமியாக்காரி செம டென்ஷனா கீழே வந்துட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு யாரோத்தவங்க கையை பிடிச்சிட்டு ரூம்குள்ள கூட்டு போறாங்க. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா சையத்து தான். இவன் என்ன பண்றானா, அவங்க கிட்ட போய் தப்பு பண்றதுக்காக ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் அவங்க அதுக்கு எதிர்த்தாலும் அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போதே 6வது எபிசோட முடிச்சிட்டாங்க. 7வது எபிசோட தொடக்கத்திலேயே ஹீரோக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, வீட்டு வாசல்ல சில பொருட்களை போட்டு பொருளை கிடிச்சிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு கிடிச்சிட்டு இருக்கிறப்ப அன்னிக்காரி என்ன பண்றாங்கன்னா, ஆமா எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வேலையில தான் பார்க்கறதுக்கு நாங்க இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி கழுவுறதுக்காக தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோக்கு என்ன பண்றாருன்னா, அந்த தண்ணியை வாங்கி தன்னோட மூஞ்ச கழுவிட்டு இருக்கப்ப டக்குனு ஹீரோன் வந்துட்டு, ஆமா இப்ப எதுக்கு அவங்க கிட்ட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, என் புருஷனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி கோவமா பேசுறாங்க. இது எதிர்பார்க்காத அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எதுக்குமா இப்ப என் கிட்ட கோவப்பட்டு பேசுற, அதோட உன் புருஷனை பார்த்து பொறாமப்படுற போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அனி ரொம்ப ஓர பேசாதீங்க, என் குடும்பத்துக்குள்ள நீங்க வரப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புருஷன்காரங்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. ஆமா இப்ப எதுக்கு நீங்க அவகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, ஏன்னா அவ கூட ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இதுக்கு எல்லாத்தையுமே மாமியாக்காரி பார்த்துட்டு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அவன் என் பொண்ணு, அவளுக்கு எதிர்த்து பேசுறியா, இங்க எது போயிடு இல்ல மொளாப்பொடி எடுத்து மூஞ்சில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மருமகளை மிரட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, இங்க இந்த இடத்தை விட்டு அமைதியா போறாங்க. பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்திட்டு அவளும் அந்த இடத்தை விட்டு போயிட்டா. ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. அந்த கோவத்தை அந்த உரல்ல போட்டு காட்டிட்டு இருக்காரு, பொத்து பொத்துன்னு இடிச்சிட்டு இருக்காரு. அப்ப மாமியாக்காரி செம்ம கூலா சொல்றாங்க, என்ன மாப்ள இதுக்கே எப்படின்னா போக போக எவ்வளவோ நடக்க போகுது, அதெல்லாம் தாங்க மாட்டீங்க போல இருக்கே, பார்த்து இடிங்க, எங்க வீட்டு உரல் உடைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ இருக்கிற கோவத்தை பார்த்தா அங்க யாரோ ஒருத்தர் நினைச்சு அந்த உரலை போட்டு குத்திட்டு இருக்கிறாரு போல இருக்கு. ஹீரோ அண்ட் கிரண் 2 பேரும் வந்து பார்த்தனா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலான்ற மாதிரி சொல்லி பொடி பண்றாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி வாழ்க்கை நான் இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தது, ஆனா இப்ப ரொம்ப லேட்டா கிடைச்சது, கடைசி வரைக்கும் கூட இருக்கணும், அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு வந்து பார்த்தனா கிரண்க்கு என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்றாங்க. ஏய் பிளாட்டுக்கு தானே சொல்ற அப்படின்றப்ப, என்ன நினைச்சிட்டு இருக்க, இங்க நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் போவாங்க, ஆனா ஒரு சில பேரும் ஒரு காலம் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா நீங்க என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குன்னு வந்து பார்த்தனா ஹீரோயின் இப்ப புரியும்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போன்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாங்க. அந்த ஒரு வீடியோ பார்த்ததும் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்படி அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, ஹீரோவும் அவங்க அம்மாக்காரியும் அதே மாதிரி ஹீரோவும் அன்னைக்கும் சம்பவம் பண்ணது எல்லாமே அல்ட்ரா ஹெச்டில எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததும் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா அதிர்ச்சி ஆயிட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஆமா வீடியோ எடுத்த அதை விற்பனையும் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே ஹீரோக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி ஆறுது. இது விற்பனை பண்ண புரியல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமாப்பா இங்க வரீங்க ஒன்னா இருக்கீங்க, அதை எடுத்து நான் பணம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இரு இது விஷயத்த போய் உங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றேன் அப்படின்றப்ப, எந்த அம்மா கிட்ட எந்த அண்ணி கிட்ட அப்படின்றாங்க. அதான் கீழே இருக்காங்களே அவங்க கிட்ட போய் சொல்றேன் அப்படின்றப்ப, நான் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு தொழிலுக்காக நான் செட்டப் பண்ணதான் அண்ணியும் அம்மாவும், அவங்கள யாருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் சம்பளத்துக்காக வச்சிருக்க ஆட்கள். இந்த வீட்டை சுத்தி இருக்கிற பெண்கள் ஆடு மாடு எல்லாமே நான் சம்பளத்துக்காக வச்சிருக்கிறது. அதே மாதிரிதான் உன்னையும் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த நீ வெளில போய் யாருக்கிட்ட சொல்ல போற, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, இங்க இருக்கிறவங்களாம் ஆம்பளையே கிடையாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த விஷயத்த போய் நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன், என்ன நடக்குதுன்னு சொல்லி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அடே பாரப்பா நீங்க என்ன பண்றனா எங்க போய் சொல்ல முடியாது, நீ என் கூட மட்டும்தான் இங்க இருப்ப, ஒன்னு ஒரு ஆம்பளை விபச்சார மாத்தி பல பெண்கப்ப போறேன், அதை வச்சு நான் பணம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து பார்த்தா ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் ஹீரோ என்ன பண்றானா, இந்த ஒரு ஆதாரம் போறோம், இதை போய் நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்றப்ப ஹீரோன் பட்டுன்னு ஒரு மண்டையில அடிச்சிட்டு வருவாங்க போவாங்க, யாரு கேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு பாக்குறப்ப ஹீரோவோட தம்பியையும் ஹீரோப்பையும் வந்து பாத்தீங்கன்னா மேல சட்டை போடாம மாடியில கட்டி வச்சிருக்காங்க. எய்தாப்ல வந்து பாத்தீங்கன்னா மாமியாக்காரி நின்னுட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேலைக்கார பொண்ணு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு என்ன சொல்றானா, நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இங்க பாரு நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது, இனிமேட்டு நீ எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்க இருக்காங்களே ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு தான் நீங்க தேவை அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அந்த ரெண்டு பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா எப்ப பார்த்தாலும் நீங்க யூஸ் பண்ணதே குடுக்குறீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்ன சொன்ன எனக்கு காதல உள்ள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லங்க கை கால் உடஞ்சு போன செகண்ட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லு, இதுதான் கரெக்ட் நீங்க பயன்படுத்திக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு என்ன பண்றானா, மேடம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், தயவு செஞ்சு என்ன இதை மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கத்துறப்ப, அதுக்கு மாமியாக்காரிக்கு என்ன சொல்றானா, இனிமேட்டு நீங்க எனக்கு தேவை கிடையாது, நீங்க கெஞ்ச வேண்டியது அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான், ஏன்னா அவங்க கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஹீரோவோட பக்கத்துல வர மாதிரி காட்டியே இந்த சீசனை முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு சீசன்லயுமே எண்டிங் இல்லாம முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி வரும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அதை பத்தி வீடியோ போட போறோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கேட்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கதைக்களத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.